ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இது என்னோட ஃப்ரைடே ரொட்டீன் vlog தான். ஸோ என்னோட ஒவ்வொரு நாள் க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு சொல்லி மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன். இது என்னோட ஃப்ரைடே க்ளீனிங் ரொட்டீன் vlog தான். இன்றைக்கி மெயினாக என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் மேட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாஷ் பண்ண வேண்டிய வேலை தான். ஸோ அது தவிர்த்து ரெகுலராக நான் பண்ணக்கூடிய க்ளீனிங் ரொட்டீன்லாம் எப்பவும் போல் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரைடே க்ளீனிங் ரொட்டீன். அப்புறம் கிச்சனில் டீ பவுடர், சுகர் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் வாங்கி வச்சுருந்த அதே கண்டெய்னரில் வேறு கலரில் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தது உடஞ்சிருச்சு, கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பழசாயிடுச்சு. அப்படின்றதுனால அது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்றதுனால திரும்பவும் அதே ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், வேறு கலரில் வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்படியே என்னோடய ரொட்டீன் vlog பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ரெகுலராக நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, வீடியோவை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்க வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இல்லை எந்த விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் உங்களோட கமெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த கமெண்ட்ஸை பார்க்கும் பொழுது தான் இன்னும் எந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏதோ ஒரு வகையில் உங்களோட லைஃப்பில் நான் கொடுக்கக்கூடிய அந்த வீடியோஸோட கண்டென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களோட நான் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க வீடியோ கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம பேச போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் சில நேரங்களில் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனாலேயோ, லைஃப்பில் வரக்கூடிய ஒரு சின்ன இஷ்யூனாலேயோ, இல்லை நமக்கு நம்மளோட பர்சனல் விஷயங்கள்னால, இல்லை கரியரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி அப்படியே நின்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம், அடுத்த ஸ்டெப் நம்ம லைஃப்பில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமான சிச்சுவேஷனில் சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு தாட்ஸ் வரும். அப்போ எதுவுமே பண்ணாமல் அப்படியே நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்காந்துருவோம். அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இப்போது நீங்கள் ஒரு நடந்த பிரச்சனையை கடந்து வர்றதுக்கோ, இல்லை உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை கடந்து அடுத்து லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கோ நான் இப்போ சொல்ல போகிற ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், நீங்கள் விரும்புகிற மாற்றத்தை உங்களோட லைஃப்பில் கொண்டு வரதுக்கும் இந்த சில டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் இப்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, இல்லை இது ரெண்டையுமே நீங்கள் கடக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, முதல்ல உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம மனசு ஒரு நிலையாக இருக்காது, மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே தான் இருக்கும். பட் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை நம்ம எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இனி நம்மளோட லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் புதுசாக ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம முதல்ல தயாராக இருக்கணும். அதுக்கு நம்மளோட மனநிலைமை ஒரு நிலையாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுல ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால இப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்த நீங்கள் கடந்து வர்றதுக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா அதை விட்டு வெளியில் வர்றதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். இந்த முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, அது உடனே அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிறது, இல்லை அதை மறந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறது அப்படி சொல்லலை. இப்போ நடந்து முடிஞ்ச விஷயம் இருக்கும்ல, அதில் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துருங்க. சரி, இந்த விஷயம் இப்படி நடந்துச்சு, இதில் இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத மாதிரி பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனை நம்மளால தான் நடந்துச்சு அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி நம்ம நடந்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். இனிமேல் இந்த தவறை நம்மளோட லைஃப்பில் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களை நீங்கள் முதல்ல அந்த பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு இப்படி ஒரு சமாதானத்தை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அது ஆத்மார்த்தமாக கொண்டு வாங்க உங்களோட மனசுலேருந்து.
ஏதோ அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர்றேன், நான் வேறு எதாவது டைவர்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த பிரச்சனை என் மைண்டில் பின்னாடி ஓடிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க. உண்மையாகவே அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரணுன்னா இப்போ நான் சொன்ன இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். இது ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கும் சரி, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்கன்னா எதையோ நினச்சி தானே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்பொழுது நம்ம மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகி அதிலிருந்து நம்ம வெளியே வந்தோன்னா புதுசாக நம்ம லைஃப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம். அதுக்காக நான் இப்போ சொன்ன விஷயத்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மூலமாக உங்களோட மனசு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆகிறத உங்களால் உணர முடியும். செகண்ட் டிப் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்லையோ ஏதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமாவோ நம்மளோட மைண்டில் நம்ம வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட ஹெல்த்தை பற்றி, நம்ம பர்சனல் லைஃப்பை பற்றி, ஃபினான்ஷியல் பற்றி, நம்மளோட கரியர் பற்றி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அவ்வளோ விஷயங்கள் நம்ம மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கவே ரொம்ப குழப்பமான மனநிலைமைக்கு போயிடுவோம். ஸோ அதனால் அத்தனை விஷயங்கள் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன வழி சொல்கிறேன். ஒரு டைரியவோ நோட்டையோ எடுங்க. உங்கள் மைண்டில் எதெல்லாம் ஓடுது, எதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆன்சர் தேவை அப்படின்றத எழுதுங்க. எழுதிட்டு அந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுங்க. அதாவது இது எல்லாமே நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கா, இல்லை பிரச்சனையாக இருக்க மாதிரி நம்ம யோசிச்சுட்ருக்கோமா, இது எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தானா, நாம் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதை எடுத்துகிட்ருக்கோமா அப்படின்னு கொஞ்சம் அதை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அது மூலமாக நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. தேர்ட் டிப், இப்போ நீங்கள் ஒரு விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்கல்ல டைரியிலையோ நோட்லேயோ, அதில் எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க, எந்த விஷயத்த நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் மற்ற எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எழுதின விஷயங்களில் உங்களோட ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் உங்களுக்கு மேஜராக இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சரி பண்ணிங்கனாலே லைஃப்பில் மற்ற எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு பாருங்கள். அப்போது அது சரின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த விஷயத்தில் உங்களோட கவனத்தை நிறைய செலுத்த ஆரம்பிங்க. அந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ண உங்களோட லைஃப்பில் மற்ற எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தானாகவே சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதை உங்களாலேயே ஃபீல் பண்ணவும் முடியும். ஃபோர்த் டிப் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு விஷயம் எது முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல, ஃபினான்ஷியல் பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க, அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு மேஜரான ஒரு பிரச்சனை லைஃப்பில் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல. இப்போது அதை சரி பண்ணுறதுக்கு உடனே நீங்கள் உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனுக்கு தள்ளிடாதீங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைங்க. நம்மளோட இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையை எந்த வகையிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணலாம், நம்மளோட ஏர்னிங்ஸை ஜாஸ்தி பண்ணலாமா, இல்லை நம்மளோட கரியரை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகுமா, இல்லை அடிஷ்னலாக நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக ஏர்னிங்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட இந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியுமா அப்படின்னு ஏதாவது ஒரு வழியை நீங்கள் யோசிங்க. அந்த வழியை யோசிச்சதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வைக்க பாருங்கள். உடனே வந்து நீங்கள் டக்குன்னு அதை நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அதையே சிந்திச்சுக்கிட்டே இல்லாமல் அதில் சின்ன சின்ன ஒரு முயற்சிகளாக பண்ண ஆரம்பிங்க. அந்த சின்ன சின்ன முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறது மூலமாக அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு டைமில் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.